Hi babes, welcome back to my channel Ramala Shifam. The next Prince episode 7. லாஸ்ட் எபிசோடு பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க ஐக்கால லிங்க் இருக்கும், பார்த்துட்டு வாங்க. இப்போ வாங்க நம்ம எபிசோடுக்குள்ளே போகலாம். போன எபிசோடு எங்கே முடிஞ்சிச்சுன்னு உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். கனினும் சரணும் கிஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அதோட முடியுது. இப்போ அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இவங்க 2 பேரும் கிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு சரணுக்கு கொஞ்சம் நினைவு வர அவன் என்னடா பண்ணுறோமா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் விலகிடுறான். அதுக்கப்புறமா 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்கேன். சரணுக்கு பரவாயில்ல, இது ஒன்றும் அவ்வளோ பெரிய தப்பு இல்லை அப்படின்னு தோணுச்சு போல். சரி, செகண்ட் டைம் கிஸ் பண்ணல அப்படின்னு 2 பேரும் பக்கத்தில் வராங்க கிஸ் பண்ணுறதுக்கு. அப்போன்னு பார்த்து கனினுடைய பட்லரு உள்ளே வரான். அவனை பார்த்ததுன்னு இவங்க 2 பேரும் ஷாக் ஆகி எழுந்திரிச்சிடுறாங்க. அவன் இவங்கள பார்த்துட்டு அதை விட பெருசாக ஷாக் ஆகிடுறான். அப்போ உடனே சரண் அங்கேருந்து நான் அப்புறமா வரேன் அப்படின்ட்டு யுவர் ராயல் ஹையர்னஸ் அப்படின்னு அவனுக்கு போ பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிடுறான். இந்த கனினுக்கு செம்மையாக டென்ஷன் ஆகுது. அவனுடைய பட்லரை பார்த்து உனக்கு வர்றதுக்குன்னு வேற டைமே கிடைக்கலையே அப்படின்னு கேட்குறான். அந்த பட்லர் இவங்கிட்ட என்னமோ சொல்ல வரான். ப்ளீஸ் இங்கேருந்து போ, நான் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி கனின் அந்த பட்லர் அங்கேருந்து அனுப்பி வச்சிடுறான். அடுத்த சீனில் பிரின்ஸ் கேல்வின் காட்டுறாங்க. அவனுடைய வீட்டில் தூங்கி எழுந்திருக்கிறான். ஆனால் அவனுக்கு எதுவும் புரியல, நம்ம எப்படி வீட்டுக்கு வந்தோம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அவன் கீழே இறங்கி வரும்போது அவனோட வீட்டில் ஜே இருக்கான். ஜேவை பார்த்ததுக்கப்புறம் தான் கேல்வினுக்கு லைட்டாக ஞாபகம் வருது. நேற்று நைட்டு அவன் ஃபுல்லாக குடிச்சிருந்தான்ல, ஸோ அவன் ரொம்ப குடிச்சிருக்கும்போது அதே பாருக்கு ஜேவ் வந்திருக்கான். ஜே கிட்ட இவனை போய் பேசியிருக்கான். அவன் ரொம்ப குடித்ததால் அவன் கூட வந்த கனின்னு அவங்கெல்லாம் ஞாபகம் இல்லை போல். அவனே போய் ஜே கிட்ட என்னை கொண்டு போய் என்னோட வீட்டில் விடு அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் அவன் ஒரு பிரின்ஸுன்ற விஷயம் எல்லாத்தையும் வளரி இருக்கான் நேற்று நைட்டு. அதெல்லாம் அவனுக்கு ஞாபகம் வர ஜே கிட்ட வந்து சாரி, நான் ரொம்ப பாதர் பண்ணிட்டேனா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நேற்று நைட் நீ ரொம்ப ட்ரிங்க் பண்ணியிருந்தல, அதான் நீ யார் கூட வந்தேன்னு எனக்கு சரியாக தெரியல, இல்லைன்னா நான் அவங்கக்கிட்டே உன்னை கூப்பிட்டு போய் விட்டுருப்பேன், அதான் எனக்கு தெரியலன்றதால உன்னை இங்கே கூப்பிட்டு வந்துட்டேன் அப்படின்னுட்டு. உன் வீடு ரொம்ப அழகாக இருக்குது, இவ்வளோ பெருசாக இருக்குது, இதை பார்க்கும்போது நீ சாதாரண ஆள் மாதிரி தெரியல, நீ ரொம்ப பெரிய ஒரு ரிச் பர்சனாக இருப்பேன்னு நான் நினச்சேன், ஆனால் நீ உண்மையாலுமே ஒரு ராயல் ஃபேமிலி இல்லை ரிச் ஃபேமிலி இருந்தால் என்ன மாதிரி சாதாரண ஆளுங்ககிட்டலாம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க மாட்டேதானே அப்படின்னு கேட்க, அதுக்கு கேல்வின் எந்த பதிலும் சொல்ல மாட்டான், அமைதியாக இருக்கான். ஏன்னா அவனோட ஐடென்டிட்டியை அவன் மறைச்சு தானே இங்கே இருந்திருக்கான். சரி, இந்த அவனுக்கு பசிக்கும் இல்லை அப்படின்னு ஜே அவன்கிட்ட ஒரு சாண்ட்விச் கொடுக்குறான். அந்த சாண்ட்விச்சை எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு கூட கேல்வினுக்கு தெரியல. அதை ஜே வாங்கி அவனுக்கு ஓப்பன் பண்ணி கொடுக்குறான். அடுத்த சீனில் அவங்க 2 பேர் ஒன்றா உட்காந்து லஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த சாப்பாடு ரொம்ப காரமாக இருக்குது போல். கேல்வின் அந்த அளவுக்கு ஸ்பைசி சாப்பிட மாட்டான் போல். அவனுக்கு ரொம்ப காரமாக இருக்க அவன் தண்ணி எடுத்து குடிக்கிறான். அப்போ அவனுடைய வாய் துடைக்கிறதுக்கு ஜே கர்ச்சீஃப் கொடுக்குறான். இது எந்த கர்ச்சீஃப்னா, அன்றைக்கு ஒரு நாள் ஜேக்கு மூக்கில் இருந்து பிளட் வரும்போது கேல்வின் கொடுத்தால அதே கர்ச்சீஃப் தான். இது நீங்கள் கொடுத்த கர்ச்சீஃப் தான், ஞாபகம் இருக்கா? நான் சொன்னல உங்ககிட்ட நான் ரிட்டர்ன் கொடுத்துருவேன்னு, அதுக்காக தான் நான் இதை என் கூடயே வச்சுருந்தேன், எப்படியாச்சும் உங்ககிட்ட கொடுத்துடணும்னு நினச்சேன், இன்றைக்கி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ கேல்வின் கேட்குறான் ஜே கிட்ட, நீ எங்கே இருக்க அப்படின்னு கேட்க, நான் மீனா நக்கரின் அங்கே இருக்கேன், உங்களுக்கு எப்பயாச்சும் பிரேக் டைம் கிடச்சா என் கூட வரீங்களா, அந்த இடம் ரொம்ப அழகாக இருக்கும், அங்கே பார்க்குறதுக்கு நிறைய இடம் இருக்கும் அப்படின்னு ஜே சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ ஜேக்கு கால் வருது. அவன் அட்டன் பண்ணி பேசுகிறான். என்னது உடனே வரணுமா அப்படின்னு யாரோ அவனை உடனே வர சொல்கிறாங்க. சரி அப்படின்ட்டு ஃபோனை வச்சுட்டு அவன் கேல்வினை பார்த்து நீ என் கூட வரியா அப்படின்னு கூப்பிடுறான். ஆனால் கேல்வின் இல்லை, நான் இப்போ இன்னொருத்தரை மீட் பண்ண போகணும் அப்படின்னு சொல்லிடுறான். அடுத்த நாள் கனின் செம்ம ஹாப்பியாக இருக்கான். நேற்று நைட்டு நடந்ததை நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறான் போல். ஸோ அவன் பின்னாடி திரும்பி சரணை பார்த்து சிரிச்சுக்கிட்டே வரான். அப்போ ஒரு டைம் அவன் பின்னாடி திரும்பும்போது அவனுடைய பட்லர் வந்துடுறான். பட்லரோட ஃபேஸை பார்த்து அவன் கடுப்பாயிடுறான். மறுபடியும் நீயே வந்து டிஸ்டர்ப் பண்ணுற அப்படின்னு கடுப்பாக சொல்லிவிட்டு, இப்போ நான் மேலே போகிறேன், என் பின்னாடி சரண் மட்டும்தான் வரணும், வேறு யாரும் வரக்கூடாது அப்படின்னு அவங்கள அங்கேயே நிற்க வச்சுட்டு அவன் போக சரண் பின்னாடியே போகிறான். அதை பார்த்த பட்லருக்கு சிரிப்பு வருது. அவனோட சிரிப்பை அடக்கிட்டு அவங்க 2 பேரையும் பார்த்துக்கிட்டு இருக்கான். ரூமுக்கு போனதுமே சரண் கேட்குறான், எதுக்கு இந்த பின்னாடி வர சொன்னீங்க அப்படின்னு கேட்க, கனின் திரும்பி அவனை ஹக் பண்ணிக்கிறான். சரணுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல. அப்புறம் கனின் கேட்குறான், நேற்று நடந்துச்சுல்ல அந்த விஷயத்தை பற்றி தான் உன்கிட்ட பேசணும்னு நினச்சேன், அதை யார் பண்ணியிருப்பா அப்படின்னு கேட்க, அதுக்கு சரண் சொல்கிறான், சனா கண்டிப்பாக பண்ணியிருக்க மாட்டார், சனான்றது ஏவாவுடைய அப்பா, ஏன்னா ஏவா தான் அங்கே இருந்தான், அவர் பொண்ணு முன்னாடியே அவர் இந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டார். அப்புறம் புஜாங் விசிட்லேயும் நான் விசாரித்து பார்த்தேன், இந்த நடந்த விஷயத்த நினச்சி ரச்சட்டா கூட கொஞ்சம் கோவமாக தான் இருக்கார். ரச்சட்டானா ரமிலோடைய அப்பா, உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வேறு யார் பண்ணியிருப்பான், யார் பண்ணியிருந்தாலும் அவங்க
நம்மளை ஹர்ட் பண்ணணும்னு சொல்லி வரல. அப்படி வந்திருந்தா அவ்வளோ அசால்ட்டாக என்னோட அடிக்க அவங்க கீழே விழுந்திருக்க மாட்டாங்க. யாரோ வேற என்னமோ பிளான் பண்ணியிருக்காங்க. அதுலேருந்து நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வேற என்னமோ இன்னொரு பிளான் இருக்குது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு சரணுக்கு அவனோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பான்ல, இவனுக்காக இன்வெஸ்டிகேட் பண்ணுவான்ல, அவன்கிட்டேருந்து டெக்ஸ்ட் வருது. இப்போ வரைக்கும் அவனுக்கு கிடைச்ச அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் அவன் சென்ட் பண்ணியிருக்கான். அதுக்கு இவன், சரி நீ பார்த்துக்கிட்டே இரு, ஆனால் இன்னும் கொஞ்ச நாளைக்கு என்னால் உன்கிட்ட பேச முடியும்னு நினைக்கல, நான் கொஞ்சம் பிஸியாக இருப்பேன் அப்படின்னு சரண் ரிப்ளை பண்ணுறான். நேற்று நைட் இவங்க பார்க்கு போனது, அங்கே ட்ரிங்க் பண்ணது, அவங்க டான்ஸ் ஆடினது, அந்த வீடியோலாம் சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு. அது கிங்குக்கும் தெரிஞ்சிடுது. கிங் அதெல்லாம் பார்க்குறாரு. அப்போ கிங்கோடைய காட் என்ன சொல்கிறாருன்னா, இவங்க 2 பேரும் என்னதான் இன்அப்ரோப்ரியேட்டாக இருந்தாலும் சோஷியல் மீடியாவில் எல்லாரோட மனசையும் இவங்க வின் பண்ணிட்டாங்க, எல்லாருக்குமே இவங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல, கிங்கு அதுக்கு ஓகேன்னு தான் சொல்கிறாரு. ஆனால் நான் அவங்க 2 பேர்கிட்ட பேசணும் அப்படின்னு அவங்கள வர சொல்கிறாரு. இங்கே கனின்னு செம்ம ஹாப்பியாக இருக்கான். சரண் கூட என்னமோ ஸ்டார்ட் ஆகிடுச்சுல்ல, அதுக்காக தான் போல் அவன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அப்போ பட்லர் அங்கே வந்து, போச்சு எல்லாம் போச்சு, பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்கிறான். அதே நேரம் எங்கள் கிங்கு சரணை வர சொல்லி அவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. நான் இப்போ எதுக்கு ஒன்று இங்கே வர சொன்னேன்னு உனக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். நேற்று கனிக்கு அந்த மாதிரிலாம் நடந்துருக்கக்கூடாது, நீ அவனை சரியாக பார்த்துக்கல, அதனால தான் இதெல்லாம் நடந்திருக்கு. ஸோ நான் உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறேன் அப்படின்ட்டு, உன்னை இனிமேல் அவனுடைய கோச்சை நான் வைக்க போகிறதில்ல, உன்னை அந்த பொசிஷன்லேருந்து தூக்க போகிறேன் அப்படின்னு சொல்ல, அந்த நேரத்தில் தான் அங்கே ரொம்ப கோவமாக கனின் வரான். கனின் வரும்போது, இல்லை நீங்கள் அந்த மாதிரி பண்ணக்கூடாது, அப்போ நான் தோத்துடணும்னு நினைக்கிறீங்களா நீங்கள் அப்படின்னு கேட்க, அதை பற்றி நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், உனக்கு நான் இதை விட நல்ல ஒரு கோச் முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்ல, இல்லை அதெல்லாம் என்னால் ஒத்துக்க முடியாது, நீங்கள் கண்டிப்பாக உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கக்கூடாது அப்படின்னு கனின்னு சொல்ல, அதெல்லாம் கிங்கு கேட்குற மாதிரி இல்லை, இதுக்கு உனக்கு சம்மந்தம் கிடையாது, நீ இதை தலையிடாத அப்படின்ற மாதிரி சொல்லி அவனை இங்கேருந்து போக சொல்கிறாரு. வேறு வழி இல்லாமல் கனின்னு கோவமாக அங்கேருந்து வந்துடுறான். அவன் அவனுடைய ரூம்க்கு வந்துட்டு ரொம்ப கோவமாக புலம்பிகிட்டு இருக்கான். அவனுடைய பட்லர்கிட்ட, என்னோட இடத்துலையே இந்த வீட்டிலையே எனக்கு மரியாதை இல்லைன்னா அப்புறம் நான் எதுக்கு இங்கே பிரின்ஸ் ஆகணும் அப்படின்னு ரொம்ப கோவமாக சொல்லிகிட்டு இருக்கான். அதுக்கு அவனுடைய பட்லர் சொல்கிறாரு, நீங்கள் என்னதான் பிரின்ஸாக இருக்கலாம், ஆனால் மறந்துடாதீங்க, அவர் உங்களுடைய தாத்தா, அது மட்டும் இல்லை இந்த நாட்டுக்கு அவர் தான் கிங்கு, அவர் சொல்கிறது தானே எல்லாரும் கேட்டாகணும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு கனின்க்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. எங்கள் பிரின்ஸ் ரச்சட்டா இருக்கார்ல, அவர்கிட்ட இங்கே நடந்த விஷயத்தெல்லாம் அவருடைய காட் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதாவது கனினுடைய கோச் சரணை மாற்றியாச்சு, இனிமேல் சரண் கனின் கிட்ட பேசவே கூடாது அப்படின்னு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்ல, அது கூட நல்லது, அது மட்டும் இல்லை அவனுக்கு புதுசாக வேறு கோச் டிசைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல, பிரின்ஸ் ரச்சட்டா சொல்கிறாரு, அதுவும் நல்லது தான், அந்த புது கோச்சை வச்சு நம்ம அந்த இடத்துக்கு வேறு ஏதாச்சும் ஏஜெண்ட் அனுப்பலாம்ல அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவரோட காட் சொல்கிறாரு, அந்த புது கோச்சே ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச ஆள் தான் அப்படின்னு சொல்ல, அப்படின்னா சரி, அந்த புது கோச்சை வச்சு கனினை பற்றின எல்லா விஷயமும், அவன் டெய்லி என்ன பண்ணுறான் எல்லாத்தையும் நம்ம இங்கேருந்தே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த நாள் கனின் கிட்ட அவனுடைய புது கோச் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அவன் பேர் ஜாய்னு சொல்கிறாங்க. அவன் ஏற்கனவே நேஷ்னல் டீமில் ஃபென்சிங்கில் இருந்திருக்கான் அப்படின்னு அவனை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ண, கனின்னு சரி நான் தாத்தாக்கு தேங்க்ஸ் சொன்னேன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிடுறாரு. அடுத்த சீனில் கனின் தனியாக உட்காந்துக்கிட்டு இருக்க, அவருடைய பட்லர் பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருக்கான். அப்போ கனின் சொல்கிறான், இது நான் சரணுக்கு டெக்ஸ்ட் பண்ணால் அவன் எனக்கு ரிப்ளைவே பண்ணல அப்படின்னு சொல்ல, உடனே அவருடைய பட்லர் பக்கத்தில் வந்து, கொஞ்சம் மெதுவாக பேசுங்க, நீங்கள் இதுக்கு மேலேயே சரணுக்கு எந்த பனிஷ்மெண்ட்டும் கிடைக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இனிமேல் யார் முன்னாடியும் அவனோட பேரை சொல்லாதீங்க, எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ நேரம் அவனுடைய மொபைல் ஃபோனே அவங்ககிட்ட வாங்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு கனின் சொல்கிறான், சரி அப்படின்னா எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள், சரண் எங்கே இருக்கான்னு சொல்லி ப்ளீஸ் தேடி கண்டுபிடிங்க, அப்புறம் உங்களுக்கு சரண் கிடைச்சான்னா நான் சாரி சொன்னேன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அங்கே கனினுடைய அப்பா வராரு. வந்து, உன்னுடைய கோச்சை மாற்றிட்டாங்களாமே, உனக்கு புது கோச் டிசைட் பண்ணியிருக்காங்களாமே, என்ன எல்லாம் ஓகே தானே அப்படின்னு கேட்குறாரு. அப்புறம் அவருக்கு என்ன விஷயம் நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சிருக்கும்ல. ஸோ அவர் சொல்கிறாரு, சரணுக்கு கிங்கு கொடுத்துருக்க தண்டனை வந்து ரொம்பவே கம்மி, ஸோ நீ அதை நினச்சி ரொம்ப கவலைப்படாத அப்படின்னு சொல்ல, இருந்தாலும் இது கொஞ்சம் கூட ஃபேர் இல்லை அப்படின்னு கனின்னு சொல்ல, அவங்க அப்பாவும் பேசி எப்படியோ அவனை சமாதானப்படுத்த ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீ இப்போ இதிலெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணாத, காம்படிஷனில் மட்டும் நீ கான்சன்ட்ரேட் பண்ணு, நீ வின் பண்ணணும் அப்படின்னு அதை பற்றி பேசுகிறாரு. அதே நேரம் இங்கே ஏவா அவளும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கா காம்படிஷனுக்காக.
அப்போ அவளுடைய அப்பா அங்கே வராரு. வந்துட்டு, "நீ உண்மையாலுமே அன்னைக்கு நைட்டு நடந்த எந்த விஷயத்தையும் என்கிட்ட சொல்ல வேணாம்னு நினச்சிட்டு இருந்தியா? நீ என்ன நினச்சிட்டு இருக்க உன் மனசுல? எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா?" அப்படின்னு அவர் பாட்டுக்கு திட்ட ஆரம்பிச்சிடுறாரு. "உன்னால் இதெல்லாம் செய்ய முடியும்னு நினச்சியா?" அப்படின்னு அவளோட ஜெண்டரை வச்சு, "நீ ஒரு பொண்ணு, உன்னால் இதெல்லாம் முடியாது" அப்படின்ற மாதிரி பேச அவளுக்கு கடுப்பாயிடுது. "எதுக்குப்பா எப்பயும் என்னோட ஜெண்டர் இதில் கொண்டு வரீங்க? இதை வச்சு எப்பயுமே என்ன இதை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, ஏன் என்னால் பண்ண முடியாதா?" அப்படின்னு கேட்க, அதுக்கு அவங்க அப்பா சொல்கிறாரு, "நீ ஒரு பொண்ணு, ஒரு பொண்ணால் எதை பண்ண முடியுமோ அதை மட்டும்தான் உன்னால் பண்ண முடியும்" அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஏவாக்கு டென்ஷன் ஆகிடுது. ஏவா சொல்கிறான், "ஏன்ப்பா நான் பொண்ணுனது உங்களுக்கு பிரச்சனையா, இல்லை நான் உங்களுக்கு பொண்ணாக பிறந்தது உங்களுக்கு பிரச்சனையா? என் இடத்துல உங்களுக்கு ஒரு பையன் பிறந்திருந்தா நீங்கள் இந்த மாதிரி ஃபீல் பண்ண மாட்டீங்கள்ல. நான் உங்களுக்கு பொண்ணாக பிறந்துட்டேன்னு தானே இந்த அளவுக்கு நீங்கள் கவலைப்பட்டுட்டே இருக்கீங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் ஒரு பொண்ணாக இருந்தாலும் என்னோடய திறமையை நான் ப்ரூவ் பண்ணியே ஆவேன்" அப்படின்ட்டு ரொம்ப கோவமாக பேசிட்டு ஏவா அங்கேருந்து போகிறான். ஏவாவுடைய அப்பாவால் எதுவும் சொல்ல முடியல. அவள் கேட்ட கேள்விக்கு அவரால் பதில் சொல்ல முடியாமல் வாயடிச்சு போய் அப்படியே நின்றுட்டு இருக்காரு. அப்புறம் கனின்னு அந்த பட்லருக்கு ஒரு வேலை கொடுத்தால, சரண் எங்கே இருக்கான்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லி. ஸோ அதுக்கு தான் பட்லர் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் கிங்கோடைய கார்டு இருக்கார்ல, அவர்கிட்டயே போய் ஸ்ட்ரைட்டாக கேட்குறாரு சரண் எங்கே இருக்கான்னு. ஆனால் அவர் சொல்கிறாரு, சரணும் கனினும் மீட் பண்ணக்கூடாதுன்னு கிங் சொல்லியிருக்காருல்ல அப்படின்னு சொல்ல. ஆனால் நான் தான் கனின் இல்லைல்ல, நான் வெறும் பட்லர் தானே, ப்ளீஸ் சரண் எங்கே இருக்கான் அப்படின்னு கேட்க. ஆனால் அந்த கார்டு எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை. அப்புறம் இப்போ என்னடா பண்ணுறது அப்படின்னு பட்லர் யோசிச்சுக்கிட்டு இருக்க, அங்கே இருக்கிற கார்டு யாருக்கும் சாப்பாடு கொண்டு போயிட்டு இருக்கான். யாருக்கு இந்த சாப்பாடு அப்படின்னு கேட்க, இது அந்த கார்டுக்கு அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அந்த சாப்பாடை பார்க்கும்போது இது காட் சாப்பிட்ற சாப்பாடு மாதிரி இல்லையே அப்படின்னு பார்க்க அந்த பட்லருக்கு லைட்டாக டவுட் வருது. சரி, நம்ம இவனை ஃபாலோ பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு அவன் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போக, அங்கே குதிரையெல்லாம் கட்டி வச்சுருப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு ரூம் இருக்குது. அந்த ரூம்குள்ளே போய் பார்த்தா அங்கே தான் சரண் இருக்கான். சரண் ஷர்ட் இல்லாமல் இருக்கான், பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்கான். பட்லரை பார்த்ததுமே சரண் கேட்குறான், "நீ எப்படி என்னை கண்டுபிடிச்ச? அந்த சாப்பாடு கொடுக்க வராரே அவரை ஃபாலோ பண்ணிட்டு வந்தியா?" அப்படின்னு கேட்க அவன் ஆமான்னு சொல்கிறான். "கனின் தான் உங்களை தேடி கண்டுபிடிக்க சொன்னார், உங்களை நினச்சி அவர் ரொம்ப கவலையாக இருக்கார், உங்ககிட்ட சாரி சொல்ல சொன்னார்" அப்படின்னு சொல்ல, அதுக்கு சரண் உடனே, "இல்லை, என்னை நினச்சி அவனை கவலைப்பட வேணாம்னு சொல்லுங்கள், அவரை காம்படிஷனில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ண சொல்லுங்கள், அதில் மட்டும் அவர் கவனமாக இருந்தால் போதும். அவருக்கு இப்போ வேறு கோச் வேறு பார்க்குறாங்கல்ல, ஆனால் இந்த நேரம்னு பார்த்து நம்ம ஊரில் நமக்கு எந்த கோச்சுமே கிடைக்கல. இப்போ கிடைச்சிருக்க கோச்சை பார்க்கும்போதும் டவுட்டாக தான் இருக்குது. எனக்கு என்னமோ இந்த கோச்சு ரச்சட்டா அனுப்பின ஆளாக இருக்குமோ, இதை வச்சு அவர் ஏதோ பிளான் பண்ணுறாரோ அப்படின்னு டவுட்டாக இருக்குன்னு சரண் சொல்கிறான். அதுக்கு பட்லர் சொல்கிறாரு, "நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் பிரின்ஸை பத்திரமா பார்த்துக்குவேன். நீங்கள் இங்கே நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் இந்த இடத்துல நல்லபடியாக இருக்கேன். இப்போதைக்கு நான் இந்த இடத்த விட்டு எங்கேயும் போக முடியாது. ஆனால் இதை விட எனக்கு பாதுகாப்பு வேறு எங்கேயும் கிடைக்காது. ராஜா வேணுமுன்னே தெரிஞ்சுதான் எனக்கு ரொம்ப ஹார்ஷான பனிஷ்மெண்ட் எதுவும் கொடுக்கல. ஸோ நீங்கள் எதை நினச்சி கவலைப்பட வேணாம்" அப்படின்னு சொல்ல, அதுக்கு பட்லர், "நீங்களும் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்கள் இங்கே தான் இருக்கீங்க அப்படின்னு நான் கனின் கிட்ட சொல்ல மாட்டேன்" அப்படின்றான். அப்புறம் சரண் என்னமோ சொல்ல வரான், ஆனால் அதை சொல்லாமல் அதோட ஸ்டாப் பண்ணிடுறான். அடுத்த நாள் கனின்னு அந்த புது கோச் கூட ஃபென்சிங் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். அவனால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறான். ஆனால் அவனோட புது கோச்சு, "இல்லை, உங்களுடைய ஸ்ட்ரென்த்து பத்தலை, உங்கள்கிட்ட ஸ்கில்லு கூட சரியாக இல்லை, நீங்கள் சரியாகவே ப்ராக்டிஸ் பண்ண மாட்டீங்க, உங்களுக்கு சரியாக ஃபென்சிங் வரலை" அப்படின்னு அவனை பற்றி குறையாக சொல்லிக்கிட்டு இருக்க இந்த கனினுக்கு செமையாக கடுப்பாகுது. அப்புறம் அன்னைக்கு டே முடிஞ்சதுக்கப்புறம் கனின் ரொம்ப கடுப்பாக உட்காந்துக்கிட்டே இருக்கான். ஏன்னா இந்த புது கோச் வேறு அவனை ரொம்ப கடுப்பேற்றிக்கிட்டே இருக்கான். அது மட்டும் இல்லை, ஆல்ரெடி ப்ராக்டிஸ் அப்போ அவனுக்கு காலில் அடிபட்டுச்சுல்ல, அது வேற. அப்போ பட்லர் அங்கே வந்து, "இன்றைக்கி ஃபுல்லாக நீங்கள் பிஸியாக இருந்தீங்க, அதான் உங்கள்கிட்ட சரணை பற்றி எதுவும் நான் சொல்ல முடியல" அப்படின்னு சொல்ல, "அப்படின்னா அவனுக்கு சரணை பற்றி நியூஸ் தெரிஞ்சிருச்சா? எங்கே இருக்கான் சரண்?" அப்படின்னு அவன் ரொம்ப ஆர்வமாக கேட்க, "நான் சரணை பார்த்தேன், அவர் ரொம்ப நல்லா இருக்கார், உங்களை கவலைப்பட வேணான்னு சொல்ல சொன்னார், அது மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் காம்படிஷனில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணவும் சொன்னார்" அப்படின்னு சொல்ல, "அப்படின்னா இப்போ நான் சரணை பார்க்க முடியாதா?" அப்படின்னு அவன் ரொம்ப ஆர்வமாக "இல்லை, இப்போ பார்க்க முடியாது" அப்படின்னு பட்லர் சொல்லிவிட, பாவம் கனின் ரொம்பவே சோகமாயிடுறான். அடுத்த நாள் கனினுக்கு ஆர்ச்சரி ப்ராக்டிஸ் கொடுத்துக்கிட்டா இருக்கான் அதே கோச்சு. ஆனால் கனினால் சரியாக பண்ணவே முடியல. ஆனால் அந்த கோச் விடுற மாதிரியெல்லாம் அவன் திரும்ப 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 பண்ணிக்கிட்டே இருக்க சொல்கிறான். அப்போ கனினுக்கு கை ரொம்ப வலிக்குது, கை இன்ஜரி ஆகிடும் போல் இருக்குது. ஸோ என்னால் இதுக்கு மேலே பண்ண முடியாது, இன்றைக்கி போதும் அப்படின்ட்டு கனின் அங்கேருந்து போக போகிறான். ஆனால் அந்த கோச் அவனை விட மாட்டான். "இல்லை, நீங்கள் பண்ணி தான் ஆகணும்" அப்படின்னு அவன் கையை பிடிச்சி சொல்கிறான். கனினுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகிடுது. அப்போ பட்லரும் அதான் சொல்கிறாரு,
அவருக்கு கையில் இன்ஜரி ஆகிட போகுது, அதான் உங்களுக்கு வேணுமா, அவர் வேண்டான்னா இதோட விட்டுருங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு கனினும் இது வரைக்கும் நான் சொன்ன பேச்சைங்க யாருமே எதிர்த்து எதுவும் பண்ணதில்லை அப்படின்னு சொல்ல, கோச்சும் அதே மாதிரி சொல்கிறான், நான் சொன்னதே யாரும் இது வரைக்கும் பண்ணாமல் இருந்ததில்லை அப்படின்னு சொல்ல, ஆனால் என்னால் இப்போ ப்ராக்டிஸ் பண்ண முடியாது, நான் வரேன் அப்படின்ட்டு கனின் அங்கேருந்து கோவமாக வந்துட்டேன். அந்த கோச் ரொம்பவே டென்ஷன் ஆகிடுறான். அடுத்த சீனில் கனின் சொல்கிறான் அவனுடைய பட்லர்கிட்ட, நான் இங்கே எப்போ வந்தனோ, அதாவது நான் இங்கே எப்போ வந்து பிரின்ஸ் ஆனனும் அப்போ இருந்து இது வரைக்கும் நான் இந்த மாதிரி ஃபீல் பண்ணதே இல்லை அப்படின்னு சொல்ல, அதுக்கு பட்லர் கேட்குறான், நீங்கள் அந்த கோச்சை பற்றியா பேசுகிறீங்க அப்படின்னு கேட்க, ஆமாம் அவன்தான், அவன் பேச்சு, அவனோட டோனு, அவன் என்கிட்ட பிஹேவ் பண்ணுறது, அதெல்லாம் எனக்கு என்னமோ ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது, எனக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்ல, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, எனக்கும் அந்த மாதிரி தான் ஃபீல் ஆகுது, ஆனால் அவனால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது, நான் உங்களை கண்டிப்பாக நல்லா பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்கிறான். அதே நேரம் ஏவா இங்கே ஆர்ச்சரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவள் ரொம்ப நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணுறான். அப்போ அவளோட கோச் வந்து, நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, ஆனால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்ல, நான் இந்த விஷயத்தில் ரெஸ்ட் எடுக்க முடியாது, அதுவும் முக்கியமாக இந்த காம்படிஷனில் நான் ரெஸ்ட்டே எடுக்க மாட்டேன் அப்படின்னுட்டு அவள் மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். அவள் அவங்க அப்பாவுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறா போல். அடுத்த சீனில் இங்கே கனின்னு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக கார்டனுக்கு வந்திருக்கான். அவன் ஏன் கார்டனுக்கு வந்திருக்கான்னா, சரண் அங்கே தான் ஒர்க் அவுட் பண்ண வருவான். ஸோ சரணை பார்க்க முடியும் அப்படின்னு நினச்சிட்டு வந்திருக்கான் போல். அப்போ அவனோட கோச் அங்கே வரான். அவனோட கோச்சை பார்த்ததுமே சக்ரி, அதான் பட்லரு, கனின் கிட்ட சொல்கிறான், எனக்கு இவனை பார்த்தாலே பிடிக்கல அப்படின்னு. அப்புறம் அந்த கோச்சை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக, உங்களுக்காக நான் இந்த புது போ கொண்டு வந்திருக்கேன், உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி இதில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். ஆனால் கனின்னு அதை வாங்க மாட்டான். எனக்கு இதெல்லாம் வேண்டாம், எனக்கு என்னோட பழைய போ தான் வேணும், அதில் தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன்னு சொல்ல, அவனை எதுவும் பேசாமல் பழைய போவே கொடுத்துட்றான். அதை எடுத்து அவன் ப்ராக்டிஸ் பண்ண, இப்போ கனின் ரொம்ப நல்லாவே பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனால் அவன் ரொம்ப நல்லா பண்ணுறத பார்த்து அந்த கோச்சுக்கு பிடிக்கல போல். அப்போ அந்த இடத்துல தானே சரணை ஒர்க் அவுட் பண்ண வருவான். சரண் அந்த இடத்துல வரான். அப்போ அவனும் கனினை பார்க்குறான், தூரத்துல இருந்து பார்க்குறான். ஆனால் கனின் சரணை பார்க்கலாம். அப்போ திடீர்னு கனினுக்கு என்னமோ மாதிரி ஃபீல் ஆக அவன் மயக்கம் போட்டு விழுந்துடுறான். அப்போ தான் அவங்களுக்கு டவுட் வருது, யாரோ கனினுக்கு பாய்சன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. அப்போ பட்லருக்கு உடனே அந்த கோச் மேலே டவுட் வர, திரும்பி பார்த்தா அந்த கோச்சும் அவன் கூட இருந்த ஆள் யாரையுமே காணும், எல்லாரும் அங்கேருந்து ஓடி போயிருந்துருக்காங்க. உடனே பட்லரு அந்த கோச்சை தேட சொல்லி ஆளுங்களை அனுப்பி வைக்கிறாரு. கனின் மயக்கம் போட்டு விழுந்ததை சரவணன் தான் பார்த்துடுறான். அவன் அங்கே ஓடி வந்து கனினை பிடிச்சிடுறான். அப்புறம் அந்த பாய்சன்னால் கனினோட உடம்பு வந்து ரொம்பவே வீக் ஆகிடுது. அவன் பெட்டில் படுத்துக்கிட்டு இருக்கான். சரண் பக்கத்தில் அவன் கையை பிடிச்சிட்டு இருக்கான். அப்போ அங்கே ராஜாவும் ராஜாவுடைய பையன், அதான் கனினுடைய அப்பாவும் அங்கே வராரு. எப்படி இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு கேட்க, அந்த கோச் தான் இவனுக்கு பாய்சன் கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த பாய்சன் எப்படி வந்துச்சு உள்ள அப்படின்னு சொல்ல, அவன் ஒரு போ கொடுத்தால, அந்த போக்குள்ளே தான் பாய்சன் இருந்திருக்குது. ஆனால் அந்த பாய்சன் வந்து கொஞ்சம் பவர் கம்மியானதாக இருந்ததால் நம்ம கனினுக்கு ஒன்றும் ஆகலை. அது மட்டும் இல்லை, அந்த இடத்துல கரெக்டாக சரண் வந்து அந்த பாய்சனை எடுத்துட்டான். இல்லைனா இப்போ கனின் என்ன ஆயிருக்குமோ அப்படின்னு அந்த பட்லர் சொல்ல, ராஜாவுக்கு அவர் பண்ணது தப்பு அப்படின்னு தெரியுது. அவர் சரணை மறுபடியும் பழைய மாதிரி கனினுடைய கோச்சாவே மாற்றிடுறாரு. அப்புறம் அந்த புது கோச் வந்தால அவனை எப்படியோ தேடி கண்டுபிடிச்சிடுறாங்க. அவனை கீழே ஜெயிலில் அடைச்சி வச்சுருக்காங்க. சரண் அவங்ககிட்ட போய் கேட்குறான், யார் ஒன்று இதெல்லாம் பண்ண சொன்னது அப்படின்னு கேட்க, அவன் வாயை திறந்து எதுவும் சொல்ல மாட்டான். எனக்கு உன்னை கொல்றதுக்கு ஆர்டர் கிடைக்கிறதுக்கு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், கிடைச்சா உன்னை கொன்னுடுவேன், ஸோ இப்போவே உன்னால் முடிஞ்சதை சொல்லிடு அப்படின்னு சொல்ல, சரி நான் உங்ககிட்ட உண்மையை சொன்னான், நீ என்னை எதுவும் பண்ண மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணு அப்படின்னு அந்த புது கோச் சொல்கிறான். அதுக்கு சரண் எந்த பதிலும் சொல்லாமல் அங்கேருந்து வெளியில் வரான். அங்கே இருக்கிற கார்ட்ஸ் கிட்ட அந்த புது கோச்சை பார்த்துக்க சொல்லி அவன் மேலே ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே இருக்க சொல்லிட்டு வரான். இங்கே பேட்டாயி ரமேலும் பேசிகிட்டு இருக்காங்க. ரமேல் பேட்டாயி கிட்ட கேட்குறான், அந்த கனியனுக்கு வந்தால புது கோச்சு, அவனை பற்றி விசாரணை பண்ணாங்களா அப்படின்னு கேட்கும். விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க, ஆனால் இன்னும் எந்த இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல அப்படின்னு சொல்ல, ரமேல் ரொம்ப நக்கலாக சிரிச்சுக்கிட்டு, அப்படின்னா கனியன் செத்துருவானா அப்படின்னு கேட்க, நீங்கள் இந்த நேரத்தில் இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது அப்படின்னு பேட்டாயி சொல்கிறோம். ஏன் உனக்கு அவன் மேலே ரொம்ப அக்கறையாக இருக்கா? எனக்கும் கொஞ்சம் கவலையாக தான் இருக்குது. ஏன்னா அவன் செத்துட்டா எனக்கு என்ன நடக்கும், எனக்கு நல்லது தானே அப்படின்ற மாதிரி அவன் நக்கலாக பேசிக்கிட்டு இருக்கான். அடுத்த சீனில் சரண் ராஜாவை பார்க்க வரான். ராஜா கிட்ட சாரி கேட்குறான். ஏன்னா அந்த புது கொச்சை கீழே ஜெயிலில் அடைச்சி வச்சுருந்தாங்கல்ல, அவன் அங்கே இருக்கிற கார்ட்ஸ் எல்லாரையும் அடித்து போட்டு அங்கேருந்து தப்பிச்சு போயிடுறான். அதுக்கு ராஜா சொல்கிறான், இதோட எதுவும் முடியலை, இதெல்லாம் யார் பண்ணான்னு கண்டுபிடிச்சே ஆகணும், அந்த கல்பிரிட்க்கு நான் தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு ராஜா சொல்கிறாரு.
அடுத்த சீனில் பிரின்சஸ் ஏவா இருக்கால, அவள் கனினை பார்க்கறதுக்கு இங்கே வரா. ஆனால் பட்லர் சொல்கிறான், இந்த நேரத்தில் கனினை பார்க்கறதுக்கு எந்த விசிட்டர்ஸும் அலோவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ உங்களையும் அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரியல அப்படின்னு சொல்ல ஏவா அங்கேருந்து கிளம்பிடுறான். அப்போ ஏவாவுடைய கார்ட் சொல்கிறாங்க, இவங்க எப்படி உங்ககிட்ட இப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, உங்களை யாரோ ஒரு அவுட் சைடர் மாதிரி நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு ஏவா சொல்கிறான், நாம் ஒன்றும் உண்மையாலுமே அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர் இல்லைல்ல அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு வந்துடுறான். அடுத்த சீனில் கரினோட ரூமில் தூங்கிட்டு இருக்கான். அவனுக்கு எப்போ பாய்சன் கொடுத்தாங்களோ அப்போ வந்து அன்கான்ஷியஸாக தான் இருக்கான். அவனை பார்த்துக்கிறதுக்கு அவனுடைய பட்லர் பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருந்தால அவன் உட்காந்துட்டே தூங்கிடுறான். சரண் அங்கே வந்து அவனை எழுப்பி அனுப்பி வச்சுட்டு அந்த இடத்துல சரண் உட்காந்துக்கிறான். கனினோட கையில் அந்த ஊசி குத்திருக்காங்கல்ல அந்த இடத்துல அவன் முகத்தை வச்சுட்டு அப்படியே அவனை தூங்கிடுறான். அடுத்த நாள் காலையில் சரண் எந்திரிச்சிடுறான். அப்போ அவனோட பட்லர் அங்கே வந்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறான். அவனுக்கு பாய்சன் கொடுத்ததையும் அந்த பாய்சனை ஃபஸ்ட்டு சரண் தான் கண்டுபிடிச்சான் அப்படின்னு நடந்ததை எல்லாத்தையும் சொல்லிட்டு, நீங்கள் 2 நாள் 2 நைட்டு ஃபுல்லாக அன்கான்ஷியஸாக எங்கேயோ படுத்துட்டு இருந்திருக்கீங்க, நேற்று நைட்டு ஃபுல்லாக சரண் தான் உங்கள் பக்கத்தில் இருந்தா அப்படின்னு நடந்ததெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கேன். மறுபடியும் கனியனுக்கு லைட்டாக மயக்கம் வர மாதிரி இருக்குது, இருங்க நான் போய் டாக்டரை கூப்பிடுறேன் அப்படின்ட்டு, வெறும் டாக்டரை கூப்பிடவா இல்லை சரணை கூப்பிடவா அப்படின்னு சொல்ல கனியனுக்கு செம்ம ஹாப்பி ஆகிடுது. சரணை கூப்பிடு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்ல பட்லரை சந்தோஷமாக போய் சரணை வர சொல்கிறான். சரண் அங்கே வந்ததும் கனின்னு சொல்கிறான், நீ மட்டும் அந்த விஷத்தை கரெக்டாக கண்டுபிடிக்காமல் இருந்திருந்தான் இவ்வளோ நேரம் எங்கள் அப்பா என் பொணத்துக்கிட்ட தான் நின்றுட்டு இருந்திருப்பாரு அப்படின்னு சொல்ல அவன் அந்த மாதிரிலாம் பேசாதீங்க அப்படின்ற மாதிரி சரண் சொல்கிறான். அப்புறம் சரண், நான் உங்களை நினச்சி ரொம்பவே கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன், ஆனால் என்னால் தானே உங்களுக்கு இந்த மாதிரிலாம் ஆச்சு அப்படின்னு சரண் சொல்ல அதுக்கு கனின்னு, நீ என்ன பண்ணுவ, உன்னையே பனிஷ்மெண்ட் கொடுத்து எங்கேயோ அடைச்சி தானே வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ அந்த பட்லர் சொல்கிறான், சரணை மறுபடியும் அவங்களுடைய பாடி கார்டாக மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்ல கனினுக்கு செம ஹாப்பி ஆகிடுது. கனின் சரணை பார்த்து, வெல்கம் பேக் மை ராயல் பாடி கார்டு அப்படின்னு சொல்ல சரணுக்கும் சிரிப்பு வர அவனை ஸ்மைல் பண்ணுறான். அவன் ஸ்மைல் பண்ணுறது இப்போ தான் கனின் பார்த்துருக்கான் போல. பரவாயில்லையே, உனக்கு கூட ஸ்மைல் பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்ல உடனே அவனுடைய ஸ்ட்ரைட் ஃபேஸை கொண்டு வந்துடுறான். அப்புறம் கனின்னு சரணோட கையை பிடிச்சி அவனோட முகத்தில் வச்சு ஃபீல் பண்ணுறான். அப்படின்னா பட்லர் சொன்னது ரைட்டு தான், இது நைட்டு ஃபுல்லாக நீ இங்கே தான் இருந்தல்ல, என்னால் உன் ஃபீலை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு அவன் கையை ஹக் பண்ணிக்கிறான். அப்போ சரணும் பக்கத்தில் வந்து கனினோட கையை பிடிச்சி அவன் கையில் ஒரு கிஸ் பண்ணிவிட்டு, நான் சாகிற வரைக்கும் உங்கள் கூடயே உங்களுக்கு ப்ரொடெக்டிவாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ பட்லர் அங்கே ஹேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரான். சரணே கனினோட ஹேர் வாஷ் பண்ணி விடுறேன் அப்படின்ட்டு அவனுக்கு ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு போகிறான். அப்போ கனின் சொல்கிறான், எனக்கு என்னவோ இதெல்லாம் நான் உன்னை கட்டாயப்படுத்தி செய்ய வைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்ல, இல்லையே நானே தானே ஆசைப்பட்டு உனக்கு பண்ணுறேன் அப்படின்னு அவனே கனினுக்கு ஹேர் வாஷ் பண்ணி விடுறான். அப்புறம் நைட் ஆகிடும். சரணை கனினை தூங்க வைக்க கூட்டிகிட்டு போகிறான். ஆனால் கனின் தூங்க மாட்டேன்னு சொல்கிறான். ஏன்னா 2 நாளாக நான் தூங்கிட்டே தானே இருந்தேன், நான் இப்போ தூங்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல, ஆனால் உங்களுக்கு இப்போ ரெஸ்ட் வேணும் அப்படின்னு சரண் சொல்கிறான். எனக்கு இந்த மாதிரி இருக்க பிடிக்கல, நான் நல்லா ஆயிட்டேன், எனக்கு ஒன்றும் இல்லை, அது மட்டும் இல்லை நீ எது என்கிட்ட பாடி கார்டாக பிஹேவ் பண்ணுறேன், நம்ம 2 பேருக்குள்ளே நீ வெறும் பாடி கார்டாக மட்டும்தான் இருப்பியா அப்படின்னுட்டு அவனை செடியூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறான். சரணோட கையை பிடிச்சி அவனே அவன் மேலே வைக்கிறான். வெறும் மேலே மட்டும் வைக்கல, அவன் என்னென்னலாம் ஃபீல் பண்ணணும்னு நினைக்கிறானோ அந்த ஃபீலிங் எல்லாம் அவனே கனின் சரணோட கையை பிடிச்சி பண்ண வைக்கிறான். அப்புறம் நீ இப்படியே இருக்க, இங்கே தான் நம்ம 2 பேருக்கு நடுவில் யாருமே இல்லையே அப்படின்னுட்டு கனின் போய் சரணை கிஸ் பண்ணுறான். அப்போ சரண் கேட்குறான், உங்களுக்கு அந்த எம்எல்ஏயோட கிஸ் ஸ்டோரி ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்க, அதை நான் எப்பயுமே நினச்சிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு கனின் சொல்ல சரணும் பக்கத்தில் வந்து கனினை கிஸ் பண்ணுறான். அப்புறம் சரண் கனினுக்கு முன்னாடி போக் பண்ணிவிட்டு இதுக்கு அடுத்து பண்ணுறதுக்கு பர்மிஷன் கேட்க, அதுக்கு அவன் பர்மிஷன் கொடுக்காமலா இருப்பான். அவன் உடனே ஓகேன்னு சொல்ல, அதுக்கப்புறம் என்ன, நீங்கள் என்னென்னலாம் நினச்சிங்களோ நீங்கள் நினைக்காதது எல்லாமே அங்கே நடந்துகிட்டு இருக்குது. அவங்க 2 பேருக்குள்ள ரொம்ப ஒரு ஹார்ட்டாக க்யூட்டாக ஒரு செம்மையான ஒரு லவ் மேக்கிங் நடந்துக்கிட்டு இருக்குது. இதோட இந்த எபிசோடு முடியுது. இந்த வீடியோ எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் யூ பேப்ஸ், பாய்.